சப்போஸ் நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு உங்களுக்கு மீந்து போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கம்மா, நான் வந்து 5 சப்பாத்தி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கோங்கம்மா. இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீஸாக அப்படி கட் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து எல்லா சப்பாத்தியும் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிரியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கலாமா. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பீஸு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கோமா, இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக சீவன இஞ்சி கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியை நறுக்குங்க, இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பச்சை மிளகா வந்து காரத்துக்கும் வாசனைக்கும் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாமா. நல்லா நைஸாக நீட்டு வகையில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கும் போது பாருங்கம்மா, நான் வந்து 1/2 கப்பு கோஸ் எடுத்துருக்கேன். நமக்கு வந்து கோஸு காய்ங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நம்ம சப்பாத்தி எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வகையில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கேரட் எடுத்துருக்கேம்மா. நீங்கள் வந்து 2 கேரட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 3-4 கேரட் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காய்ங்க வதக்கக்கூடாது. நம்ம வந்து ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கும் போது 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாமா. கொஞ்சமாக சோயா சாஸ் லைட்டாக சேர்த்துங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். நீங்கள் வினிகர் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பாருங்கம்மா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாமா, வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துக்கலாமா. பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற சப்பாத்தி சேர்த்துக்குங்க. பாருங்கள், சப்பாத்தி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஈஸியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி.